ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் கொஞ்சம் இது வாய்ஸ் கேட்கல அப்படின்னுங்க. அது எல்லாமே ரொமான்ஸ் பார்ட் தான். என் நேரமோ என்னமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அந்த இடத்துல சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் மியூசிக்கோட. ஸோ அதனால் நான் மியூட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல உள்ள கசம்சா சீன்லாம் போயிருச்சு. சரி, இந்த ஸ்டோரியே நிறைய இந்த மாதிரி ரொமான்ஸ் சீன் இருக்கும். ஸோ அதனால் என்னால் அதை திரும்ப க்ரியேட் பண்ணி போட முடியலடா. ஸோ ஏன்னா எனக்கு டைம் இல்லை. மறுபடியும் உட்காந்து நான் எல்லாம் கிளியர் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் சாரி கேட்டுக்கிறேன். ரொமான்ஸ் தானே, நான் மறுபடியும் கூட பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அந்த சீனே என்னால் ரீக்ரியேட்டும் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு சீனை நான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதை நான் அதே ஃபீல்டில் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஏன்னா என்கிட்ட அந்த கிளிப்பிங்ஸ் இல்லை, நான் அதை வேறு டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான். ஓகே, இப்போ உங்களுக்கு நம்ம இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட்டில் நீங்கள் அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மறந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. என்ன தான் கொஞ்சம் மறைவாக இருந்தாலும் ஹாலு. ஸோ யாராவது பார்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சுகா உங்களை விட்டு அப்படி நகர. இவ்வளோ நேரம் அப்படியே நீங்களும் அவனை உங்களை மறந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு நீங்கள் அங்கேருந்து கடன் மேலே ஓடிடுறீங்க. சுகாவோ தலையை கொதிட்டு ஓ மை காட் அப்படின்னு அப்படியே சுகா சிரிச்சுட்டே கார்க்கே எடுத்துகிட்டு நகர. அவங்க அம்மாவோ டே என்ன நீ மட்டும் போகிற, மருமக்களையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஆ சரிம்மா அப்படின்ட்டு அவனும் அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்களை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். டே எப்படியாப்பட்ட ஆள் நீ, என்னடா நீ முன்னாடி இப்படி நிற்கிற, நல்லா அவனை மயக்கி வச்சுருக்கா. எப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுதே. நான்லாம் எப்படியாப்பட்ட ஆள், எத்தனை பொண்ணுங்க என்னை செட்யூஸ் பண்ணணும்னு குட்டி குட்டியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு நின்னாளுங்க. நான் அங்கெல்லாம் விழுகாதனா இவகிட்ட இப்படி மயங்கி கிடக்கிறனே அப்படின்னு வாய் தான் புலம்புது. பட் கண்ணும் அப்படியே அவளை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்குங்களே. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே வர நல்லாவே தெரியுது உங்களுக்கு சுகா உங்களை சைட் அடிக்கிறது ரொம்ப ஜொல்லு அடித்து நிற்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆனால் எல்லோரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவர் என்ன நடு வீட்டில் நின்று இப்படி சைட் அடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது. கட்டின பொருசா அதுவும் ரொம்ப பிடிச்சவன் உங்களை அப்படி சைட் அடித்தா அப்படி பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஹாப்பி ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. ஷையா அப்படியே வரீங்க. இங்கே சுகா மைண்ட்லேயோ ஓ சாவடிக்கிறாளே இப்படி வச்சுக்கிட்டு நல்லா சைட் அடிக்காமல் இருக்க முடியல. என்னை பற்றி அவள் என்ன நினைப்பா எல்லாம் மண்டக்குள்ள வரைக்குது. ஆனாலும் கண்ணை நவத்த முடியலேன்னு வரை பார்த்துட்டு இருக்காங்களோ. ஷோ புடவை கட்டினா தான் குறுகுறுன்னு பார்க்குறாரு, பார்த்தா இப்போ சல்வார் தான் அதையும் இப்படி பார்க்குறாரு. வர வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வரீங்க. அவனும் அப்படியே எல்லாம் மூட வேண்டியதெல்லாம் மூடி தாண்டி இருக்க. குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டு லவ் சொன்னவங்க மூணெல்லாம் எனக்கு லவ்வே வரலடி. உன்ன என்னமோ இப்படி பார்க்குறனே அப்படின்னு அவனே திட்டிகிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் நகர போக. அப்போ கரெக்டாக அவங்க அத்தை இரமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அத்தம்மா அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி நீ சுகாவோட போமா, நான் அதனால தான் அவனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், உனக்காக தான் வெயிட் பண்ணுறான். சரிங்க அத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவும் நீங்களும் அப்படியே வெளியில் வரீங்க. சுகாவோ காரை ஓப்பன் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஏறு அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நீங்கள் அதில் ஏறுறதுக்குள்ளே அங்கே கார் ஹார்ன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தா வேறு எதுவும் இல்லை, உங்களுக்கு தான் கார் பிக்கப் பண்ண வருது. ஸோ உங்களோட கார் தான். நீங்கள் சுகா பக்கம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சுகா சொல்ல. இப்போ நீங்கள் அப்படியே கார் போய் பார்க்குறீங்க. உள்ளே ஸ்வீட்டி இருக்கா. அவள் தானே உங்களோட ரைட் ஹேண்டு, பிஏ எல்லாமே அவள் தான். ஸோ அவளை தான் எப்போவுமே பிக்கப் பண்ணிட்டு உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கார் கிளம்பும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்வீட்டியை பார்த்து நான் இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் நிற்கவே இல்லை. டக்குனு திரும்பி நடக்க ஸ்வீட்டி விடாமல் மேம் அப்படிங்கிறா. என்ன அப்படிங்கிறீங்க. மேம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறீங்க. என்ன சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு சுகா உங்களால் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுங்கிற அவசரம். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்வீட்டியை பார்த்து சொல்லு அப்படிங்கிறீங்க. அது மேடம் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிடெக்டிவ் வச்சு கலெக்ட் பண்ணுறதா. ஓ இப்போ என்ன அதனால் என்ன அப்படிங்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆச்சரியமாவோ அதிர்ச்சியாவோ இல்லை. ஏன்னா எப்போவும் நடக்கிறதா உங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, உங்களோட ஆப்போனண்ட் அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ நீங்கள் பெருசாக ஒன்றும் அவங்கக்கிட்ட எதுவுமே உங்கள் டீட்டெயில்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போயுமே உங்கள் ஆளுங்களை வச்சு நீங்கள் அந்த இதெல்லாம் தடயத்தெல்லாம் அழைச்சிடுவீங்க. உங்கள் நேமை தவிர யாருக்கும் எதுவுமே தெரியாது உங்களை பற்றி. ஸோ அதனால் நீங்கள் அலட்சியமாக அப்படி கேட்குறீங்க. வீடியோ இல்லை மேம் அப்படின்னு தயங்க. சரி ஓகே, அப்போது யார் என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, இந்த டைம் யார் புதுசாக என்னை பற்றி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது
யார் அந்த பெரிய மனுஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ அது மேடம் வந்து சொல்லு டைம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறீங்க. அது பேர் மிஸ்டர் மின் யோங்கி. வாட்? உங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஹார்ட் அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. உலகமே நின்ன மாதிரி இருக்குது. அடுத்த நிமிஷமே சுதாரிச்சுக்கிறீங்க. அப்படியே ஸ்வீட்டியை பார்த்து சரி ஓகே என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்வீட்டி கிட்ட கேட்க, ஸ்வீட்டிக்கோ அதுக்கு மேலே என்ன இவங்க இப்படி கேட்குறாங்கங்கிற மாதிரி இருக்குது. நான் அவங்க வீட்டுக்காரை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கூட இதே ஆகாமல் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவளோ எதோ யோசிக்க, ஸ்வீட்டி அப்படிங்கிறீங்க. மேம் அது வந்து எப்பவும் போல தான். நீங்கள் யார், உங்கள் பின்புலம், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி. உங்களுக்கு மனசெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ரணமாக இருக்குது. அப்போது சுகா இப்போ வரைக்கும் என்னை நம்பலையா? என்னை இன்னும் தப்பான பொண்ணாக தான் நினச்சிட்ருக்காரா? ஃபர்ஸ்ட் டே பேசினதுக்கெல்லாம் அவர் மனசு வருந்தி அதனால் என் கூட குடும்பம் நடத்தலையா? இன்னும் என் மேலே சந்தேகம் இருக்கா? என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறனால தான் என்னை பற்றி விசாரித்து நான் நல்ல பொண்ணான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாரா? அப்படி என் மேலே ஒரு சந்தேகம் இருந்தால் என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு பல லட்சம் செலவு பண்ணி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவருக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? அப்போது அவர் என்னை இன்னும் நம்மளை தப்பாக தான் நினச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரால் என்கிட்ட எப்படி அப்படி நெருங்கி பழக முடியுது? மனசில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நெருங்குறாரா? இது இந்த மாதிரியான உறவு நினைக்கும் போதே வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க. கண்ணெல்லாம் கலங்கி டியூஸ் வெளியே வர மாதிரி இருக்கு. பட் வரல. உங்களை பார்த்ததுமே ஸ்வீட்டிக்கு புரியுது, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, மேம் உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவா. உங்களை பற்றி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்க முடியாமல் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. அப்படின்ட்டு இல்லை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை. ஒரு மாதிரி இருக்க எப்பி அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு நினைக்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் முன்னாடி அவன் திறந்த கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஏற, அவனும் என்ன பின்னாடி போய் ஏறா, சரி ஓகே வந்ததே பெருசு அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அப்படியே காரை ட்ரைவ் பண்ண. அப்போல்லாம் மிரர் வழியாக அவங்கள தான் பார்க்குறான். பட் உங்கள் மூஞ்சில் காலையில் இருந்த எந்த ஒரு உணர்வும் இல்லை. அப்படியே செத்த போன மாட்ட தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஆஃபீஸில் அப்படியே ஸ்டாப் பண்ண நீங்கள் அப்படியே இறங்கி ஜடம் மாதிரி நடந்து போகிறீங்க. திரும்பி போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை, அப்படியே போகிறீங்க. என்னவ திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்கும் போதே சுகாக்கு அதுக்குள்ளே அவன் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அவன். இங்கே அப்படியே ஜின்னோ, இன்னும் எத்தனை நாளைக்கிட்ட இப்படியே பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க? எப்போ நான் சொன்ன வேலையை முடிக்க போகிறீங்க? ஒரு பொண்ணு இவ்வளோ தூக்க முடியல உங்களால் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. பாஸ் முடிச்சிடும் சீக்கிரமே அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரம் முடிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஃபோன் கால் கட் பண்ணேன். அடுத்த நிமிஷம் ஜின்னோட ஒய்ஃபான சாரா கிட்டே தான் உங்களுக்கு கால் வருது. மேம் சொல்லுங்கள் மேம் அப்படிங்கிறானுங்க. அப்படியே அடக்கி வசிக்கிறானுங்க. மேம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி அப்படியே இருக்கட்டும், அவர் சொல்கிற மாதிரி சொல்லட்டும். நீங்கள் செய்கிறோன்னு சொல்லுங்கள், ஆனால் செய்யாதீங்க, அதை விட அதிகமான பணம் கொடுத்துறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா சின்ன வந்துட்டு கொல்ல சொல்கிறதும் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதும் இப்படி ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹைட் அண்ட் சீக் போயிட்டுருக்கு. ஜின்னோ சரியான எத்தன் சாராக்கு தெரியாமல் இன்னொரு டீமும் ஒன்று ரெடி பண்ணி உங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு சாராவை சைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்விம்மிங் பூலில் அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுத்து சிப் பண்ணிவிட்டு அவளை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. சாராவோ தன்னோட பேபியோட அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாண்டுட்ருக்கா. ஸோ அவள் நைட்டியில் இருக்க அவளோட அப்படியே அங்கமெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ அதை தான் பைபிளை அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. இங்கே ஓடிட்டு இருந்த சாராவோ சிரிச்சுட்டே அப்படியே அவளுக்கோ யாரோ குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி இருக்கேன்னு டக்குன்னு திரும்ப வேற யார் அவளோட புருஷன் தான். அப்படியே அது காதல் பார்வையா காம பார்வையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்ருக்க சாராக்கோ ஆத்தி காம பார்வையால் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது லுக்கு, அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோ அப்படியே ஒரே பார்க்க அவரும் டங்குன்னு ஒரு கண்ணடிக்கிறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சார் ஆயிக்கடி சாரா, இதுக்கு மேலே என்னென்னா விபரீதமாகிரும், நமக்கு சேதாரம் உறுதி. அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நல்ல பிள்ளையாக பெட்டி பாம்பா அடங்கி இருந்தார். இன்றைக்கி என்னமோ காலையிலேருந்து ஆள் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுற்றுறாரு.
இது ஏதோ உனக்கு சரியில்லை அனத்த காலம்னு தோணுது, இதுக்கு மேலே இங்கே நிற்காத ஓடிடு அப்படின்னு மூளை அபாயமணி அடிக்க, அதுக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு அங்கேருந்து நகர போக சின்னக்கு அது அப்படியே புரிஞ்சிருது. என்கிட்ட இந்த எஸ்கே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேபியை கூப்பிட டேடி அப்படின்ட்டு அவளோ விளையாட கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஹாப்பியாக ஓட ஓச்சு அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் அப்படியே கண்ணை கொடூரமாக அப்படியே ஜின்னை முறைச்சி பார்க்குறீங்க. ஜின்னா உங்களை அப்படியே பாப்பா பார்க்காத நேரம் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு கண் அடிச்சுட்டு என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேபியை நல்லா தூக்கி போட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ கிளிக்கி சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் முறைச்சி பார்த்தீங்க, இவ்வளோ நேரம் தான் முறைப்பீங்க, உங்களுக்கும் ஒரு பிடிக்கும்ல. ஸோ அப்படியே இப்போ ரசித்து பார்க்குறீங்க. சிக்ஸ் பேக்கோட அப்படியே வெண்ணெயில் செஞ்ச பாடியோட செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு ஆள் நின்னா அது என் புருஷன் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும் தானே செய்யும். அப்படியே அவரை வச்சக்கண் வாங்காமல் அப்படியே அங்கே அவரை சைட் அடிச்சிட்ருக்கா. அப்படியே பேபியோட விளாண்டுட்டு இருந்த ஜீனோட கண்ணும் அவன் மேலே தானே இருக்கு. ஸோ சைட் அடிக்கிறியா பேபி அப்படின்னு பார்த்துட்டு போதும் நேரம் ஆச்சு அப்படின்னு பாப்பாவை தூக்கிட்டு மேலே வர என்ன வெளியே வராரு அப்படின்ட்டு அப்படியே சாராணிக்கா அங்குள்ள மெய்டை கூப்பிட்டு பாப்பா ஈரமாயிட்டா, ஸோ அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட ஏதாவது கொடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் நேரம் சென்று வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வந்துட்டு சாரா அங்கேருந்து தீ அப்படின்னு எஸ்கேப் பார்க்க டக்குன்னு கைப்பிடிச்சு எங்கே போகிற நீ குளிக்கல அப்படின்னு கேட்குறாரு. இந்த நைட்டில் ஸ்விம்மிங் பூல் எனக்கு வேணாம், நான் போய் வீட்டில் பாத்ரூமில் குளிச்சுக்கிறேன், அவளை விடு சாமி அப்படின்னு ஓட பார்க்குறா. பட் விட்டா தானே ஹே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை தூக்கிட்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் டப்புன்னு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குதிக்க தொப்பெல்லாம் 2 பேரும் அப்படியே நனைஞ்சு அப்படியே சாரா அவரை முறைச்சி பார்த்துட்ருக்கா. சுற்றி முற்றி பார்த்தா அங்கே இருந்த காட்ஸ் யாரையுமே காணும். கண்ணாலேயே மிரட்டி எல்லாத்தையும் விரட்டி விட்டுருப்பாரு, எவனையும் காணும். எல்லாம் சாரோட வேலையாக தான் இருக்கும். அப்போ இதோ திரும்ப சென்ட் பண்ணால் ரெடி ஆகிட்டார் போலையே அப்படின்ட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறா ஒருன்னு. அவரோ சிரிச்சிட்டு டக்குன்னு இழுத்து அப்படியே சாராவை கிஸ் பண்ண. பட் சாராவோ ஃபோர்ஸாக தள்ளலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ எதுவுமே அவள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது இவருக்கு புரிஞ்சிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டா அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இப்போது அவளோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண அப்படின்ட்டு அவளோ அப்படியே மூச்சு வாங்க அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு சரணிக்க அப்படியே சின்னப்பா அவளே பார்க்குறாரு. அப்படியே அவள் லிப்பில் மறுபடியும் அவரோட டங்கை வச்சு அப்படியே கீழ் லிப்ஸை அப்படியே வந்துட்டு தடவை அப்படியே அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கீழ் லிப்ஸை கவ்வி இழுக்கிறாரு. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு தான் சாரா கிஸ்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்புறம் இது நாள் வரைக்கும் மேன் ஹேண்டிலிங் பண்ணாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்தவர் இப்போது அப்படியே முரட்டுத்தனமாக கிஸ் பண்ண இவ்வளோ நாள் தேக்கி வச்சிருந்தா ஆசைல்ல. ஸோ இப்போ சாராவும் நீ மட்டும் தான் அப்படி பண்ணுவியா, நானும் பண்ணுறட்டாங்கிற மாதிரி இப்போ சின்ன அவளும் அதே ஃபோர்ஸில் கிஸ் பண்ணி அவரோட லிப்ஸை கடிச்சு வைக்கிறா. அதே தான் அவருக்கு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குது. அவருக்கு சிரிப்பு தான் வருது. ஹோ மேடம் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, கிஸ் பண்ணக்கூட சரியாக தெரியாது இவா என்ன அப்படின்ட்டு இப்போ அப்படியே கையை கட்டிட்டு நின்று அப்படியே பார்க்க சாராவோ என்ன இப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு திருத்தன்னு முழிக்க ஓகே கிஸ் பண்ணுமா கமா கிஸ் மீ அப்படின்ட்டு கையை ரெண்டையும் அப்படியே பப்பரை பேன் விரிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இவ்வளோ என்ன கூப்பிட்றாரு, எப்பவும் இவரை தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி கிஸ்லாம் பண்ணுவார், இன்னைக்கு என்ன கிஸ் பண்ண கூப்பிட்றாரு அப்படிங்க. அப்போ மூளையோ பிரைட்டாக அப்படியே லைட் எரியா இதுதான் சான்ஸு போய் கடிச்சு வச்சிரு, எத்தனை டைம் உன்னை என்னென்ன பாடுபடுத்தியிருப்பான், இதான் நல்ல சான்ஸ், அவனே கூப்பிட்றான் போய் நல்லா ரத்தம் வர மாதிரி கடிச்சிரு அப்படின்னு அவன் மூளை சொல்ல உடனே அவளும் அதை செயல்படுத்த ரெடி ஆகிட்டா. ஸோ டக்குன்னு அப்படியே சின்ன ஹேக் பண்ண அவரோ அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிறாரு. ஸோ அப்படியே இப்போது சாரோட ஃபேஸுக்கு கீழே தான் ஜின்னோட ஃபேஸ் இருக்குது. அவ்வளோ இதான் சான்ஸ் விடவே கூடாதுன்னு அப்படியே அவரோட லிப்பை கடிச்சு இழுக்கிறா. அப்புறம் அதை அனுபவிக்கிறாரு. இவளுக்கு இப்படிலாம் கூட பண்ண தெரியுமா அப்படின்னு இருக்கு. ஏன்னா முறையாக அவளாக கொடுக்குற கிஸ். ஸோ அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க. அவ்வளோ என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கடிக்கிறமா கிஸ் பண்ணுறமான்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே அவர் லிப்ஸ்கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறா. அவரும் டங்கை அவர் வாய்க்குள்ளே விட அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளும் அதே மாதிரி பண்ணுறா. ஸோ அப்படியே அவர் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒய்ஃப் கொடுக்குற ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸை ரசித்து அப்படியே அவர் இதுக்கப்புறம் எல்லாம் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவளை தூக்க அவ்வளோ கிறக்கி போயிருக்கா. ஸோ ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே தூக்கிட்டு பேக் சைடு இருக்க ஸ்டெப்ஸில் தூக்கிட்டு மேலே ஒரு ரூம் இருக்குது அங்கே கொண்டு போகிறாரு. போகிற வழி ஃபுல்லாக அப்படியே ஈரமாக இருக்கிறனால அப்படியே உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே ரசிச்சுக்கிட்டே அவளோட வாய் கண்ணம் மூக்கு கண்ணுன்னு எல்லா இடத்துலையும் அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே தூக்கிட்டு போக அவளும் நானும் உனக்கு சலிச்ச வரலடா இன்னைக்கு பாரு என்னோட ஆட்டம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சாராவும்
அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த ரூம் கதவை காலாலே ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு டமான்னு அடித்து சாத்துறாரு. அப்படியே சாராவா கீழே நிப்பாட்ட அவள் இப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவளை அப்படியே செவுத்தோடு சாச்சு அந்த ட்ரெஸ்ஸில் அவள் அப்படியே அப்படின்னு மூச்சு வாங்க அவளோட செஸ்ட் சைடு நல்லாவே தெரியுது அவருக்கு. ஸோ அப்படியே செஸ்ட்டில் ஃபேஸை வைக்க அவளோ அப்படியே மூன் பண்ணிட்டே அவரோட ஃபேஸை அப்படியே அழுத்தி பிடிக்க அவரோட கை அப்படியே செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணது. அவளோட கை அவரோட பின்பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க அவரோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிகிட்டே அப்படியே அவள் கழுத்தில் கிஸ் பண்ணிக்கிட்ட அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணால் இங்கே நீங்கள் உங்களை பற்றி சுகா என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். உங்களை பற்றி இப்படி டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்கணுமா அப்படிலாம் நினைக்க மனசு ரொம்ப வலிக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. ஆஃபீஸில் அதே சிந்தனையோடு உட்காந்துருக்கீங்க. உங்களை அறியாமே கண்ணிலேருந்து டியர்ஸ். வீட்டுக்கு போகணுன்னு கூட தோணல. அப்படியே பசி தூக்க மறந்து உட்காந்துட்ருக்க அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் ரிங் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா கால் பண்ணி இந்தம்மா பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ அம்மா இல்லை யார் பண்ணுறா அப்படின்னு பார்க்க உங்கள் அத்தை தான் கால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கோ மனசெல்லாம் ராணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் இருந்ததே இல்லை. எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஆள். எல்லா பாய்ஸையும் பார்க்குற பார்வையிலே ஓரம் கட்டி நிப்பாட்டி வைக்கிறவங்க. யாருக்காகவும் நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க. எதுக்கும் பயந்ததும் கிடையாது. அப்படியான பர்சன் தான். உங்களை பார்த்தா பாய்ஸே நடுங்குவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கண்ணை பார்த்து பேசினது உங்களோட சுகா மட்டும்தான். உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் உங்களை அந்த அளவுக்கு வந்துட்டு புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்லாம் நினச்சேன். நீங்கள் இப்போ அப்படியே எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக வலியாக இருக்குது. ஃபோன் அடிச்சுட்டே இருக்க அப்படின்ட்டு எடுத்து ஹலோ அத்தம்மா என்னம்மா எங்கே இருக்க? ஆஃபீஸில் என்னம்மா உங்கள் 2 பேர்த்தையும் ஹனிமூன் அனுப்புறதுக்காக ஃப்ரைடே உங்களுக்கு கார்லாம் அனுப்பி வச்சுருக்கான். நீங்கள் 2 பேரும் என்னன்னா இன்னும் வராமல் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? அவனும் எந்த தகவலும் சொல்லாமல் இருக்கான். உனக்கு கால் பண்ணானா அப்படின்ட்டு அவங்க பதட்டமாக கேட்க அத்தை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். அவர் எனக்கும் எதுவும் சொல்லலை அத்தை அப்படிங்கிறீங்க. இந்த பையன் என்ன தான் நினச்சிட்ருக்கான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அவங்க கத்த சரி அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து காரில் ஏறுறீங்க. நீங்கள் ஏறினதும் அப்படியே பின் சீட்லேருந்து யாரோ உங்கள் வாயை பார்த்தா அப்படின்ட்டு நீங்கள் கையை வச்சு அப்படியே நகத்தை பார்க்குறீங்க. உங்களால் முடியல. யாரோட அவன் என்னையே இப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு கை உங்கள் வயிற்றில் வந்து கத்தியால் குத்த வருது. ஸோ நீங்கள் கத்தி உங்கள் வயிற்றுக்கிட்டே இறங்க போகுது அப்படின்ட்டு அப்படியே கண்ணை இறுக்க முடிக்க ரொம்ப நேரம் ஆகும். என்ன கத்தி குத்து படலை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு கை அந்த கத்தியை பிடிச்சிருக்கு. வேறு யார் நம்ம ஹீரோ சார் என்ட்ரி தான். சுகாவோ அப்படியே கத்தியை முன் சைடு டக்குன்னு பிடிச்சிருப்பான். அந்த ஷார்ப்பான இடத்துல பிடிச்சனால அது அப்படியே கையை கிழிச்சு அவனோட பிளட்டு சொட்டுது. அப்படியே அதிர்ச்சியில் சுகா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்க சுகாவுக்கு பின்னாடிலேருந்து இப்போ மறுபடியும் இன்னொரு குத்த வரான். நீங்கள் அவ்வளோதான் டக்குன்னு அப்படியே பின்னாடி இருக்கிறவனை கையை முறுக்கி பின்னாடி இந்த பக்கம் இழுத்து போட்டுட்டு இப்போ முன்னாடி இருக்க சுகா பக்கத்தில் இருக்கிறவனையும் எட்டு ஒரு வதை தான். சுகா ஆச்சரியமாக பார்க்க டக்குன்னு சுகாவை உள்ள தள்ளி காரை வந்து லாக் பண்ணுறீங்க. அவனும் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர சுகா ட்ரை பண்ண அதுக்குள்ளே உங்களை சுற்றி வளைச்ச அந்த 5-6 பேத்தையும் சும்மா ஜாக்கி ஜானோட கசின் சிஸ்டர் மாதிரி எகிரி எகிரி பந்தாடுறீங்க. அவ்வளோதான் இவ்வளோ நேரம் வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்ட்டு காப்பாற்ற நினச்ச சுகாவோ அப்படியே நீங்கள் ஸ்டண்ட் பண்ணதில் ஷாக் ஆகி யாரடா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் சும்மா எகிரி எகிரி அவனுங்கள பந்தாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே நீங்கள் தனியாக ஒரே பொண்ணாக இருந்தனால உங்களுக்கு பாதுகாப்பு தேவைங்கிறதுக்காக நீங்கள் ஆயக்கலை 64 கரைச்சி குடிச்சிருக்கீங்க. அதில் சிலவற்றை தான் எடுத்து விட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. அதை பார்த்தா அப்படியே சுகா வாயடிச்சு போய் உட்காந்துருக்காரு. என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து தெரியுமாங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் இங்கே வரவனெல்லாம் வாடா மவனே அப்படின்ட்டு சும்மா பிச்சு உதறிட்டுருக்கீங்க. ஆத்தி என்ன அடி அப்படிங்கிற மாதிரி சுகா பார்த்துட்ருக்க. அவனுக்கோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. சித்தம் கலங்கின மாதிரி சார் உள்ளே உட்காந்துட்ருக்க. இங்கே நீங்கள் எல்லாத்தையும் பிச்சு உதறிட்டுருக்கீங்க. அங்கே செக்யூரிட்டி நின்று அதை பார்த்துட்ருப்பார். ஸோ அவரோ அதுக்குள்ளே அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அலாட் பண்ண எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. ஸோ வந்தவங்கலாம் அப்படியே உங்களை சண்டை போட்டுட்டு போய் அடித்து உடச்சி வச்சுருப்பீங்களே அவனுங்களாம் அப்படியே வந்து பிடிச்சிக்க நீங்களோ கண்ணாலேயே இவங்களா கிளியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறீங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே மேம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்கிறேன். நீங்களும் ஒருத்தனை மட்டும் கார் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்க. எஸ் மேம் அப்படின்ட்டு அவன் முன்னாடி ஏற இப்போ நீங்கள் பின்னாடி அப்படியே சுகா பக்கத்தில் வந்து உட்காருறீங்க. கையிலேருந்து பிளட்டு கொட்டிகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு உங்களோட ட்ரெஸ் அப்படியே டருன்னு அதாவது உங்கள் ஷாலை கிழிச்சு அந்த கையில் கட்டுறீங்க. அப்போ உங்களை அறியாமையே உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் கையை கட்டிட்டு அவன்கிட்ட விடவே இல்லை. அவன் கையை அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் மடியிலே வச்சுட்டு அப்படியே கையை ஒத்து பார்த்துட்டே வரீங்க. அலறதை பார்க்கும்போது சுகாக்கோ அன்னைக்கு அவள் காலில் அவ்வளோ பெரிய அடிபட்டுச்சு. அப்போ கூட ஒரு சொட்டு கண்ணீர் வரல. கல் நஞ்ச கறி நினச்ச எனக்காக அலறாளா? அப்படிங்கப்பா
எனக்காக அதெல்லாம் ஒரு ஆள் நினைக்கும் போதே செம்மையாக இருக்கே இந்த ஃபீல் அப்படிங்கிற மாதிரி சுகா அதை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்களோ இந்த ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர் ஸோ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போக சொல்லியிருப்பீங்க. அங்கே ஸ்டாப் பண்ணதும் சுகாவை அப்படியே நீங்கள் ஏன் என்ன அப்படிலாம் எதுவுமே கேட்காம கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே தரன்னு அவரும் நீங்கள் இழுத்து எழுப்புக்க பின்னாடியே வராரு. உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவங்க டாக்டர் ஸோ அப்படியே பார்க்குறாங்க. இவருக்கு கையில் அடிபட்டுருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் என்னென்னு பாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அங்கே ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியல. நீங்கள் பாட்டுக்கு டபார்னு உள்ள நீங்கள் வந்த ஸ்பீடுக்கு உங்கள் ஃப்ரெண்டு பயந்து போய் இவன் இப்படி வராங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு உடனே பாரு அப்படிங்க. ஹே ரிலாக்ஸ், எதுக்கு இவ்வளோ நீ இதாகிற, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி மேடம் அப்படின்ட்டு உள்ளே இருந்தவங்களோ வெளியில் போக சுகாவோ ஏன்டி இப்படி பண்ணுறங்க மாதிரி பார்க்க இப்போ நீங்கள் பதட்டத்தில் இருக்கிறத தெரிஞ்சுட்டு ஹே உன்னை பார்த்தாண்டி நாங்களாம் அலறுவோம், டென்ஷனாக என்னன்னே தெரியாது, எப்படி இருக்கிறவ நீ நீ பதறியா, நினச்சாலே ஒரு ஆச்சரியமாக இருக்கே, ரிலாக்ஸ்டி. உன் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண காயம் தானே. சாதாரண காயமா? சரி சரிடி, எதையும் எடுத்து அடிச்சிடாத, விட்டா அடிச்சிருவாளாட்டிருக்கே, பார்க்குறேம்மா ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சுகாக்கு லைட்டாக சிரிப்பே வந்துடுது. நீங்கள் அதுக்குள்ளே அவ்வளோ மருந்தெல்லாம் வச்சு கட்டு போடுறா, அதுக்குள்ளே நீங்கள் பாரு அங்கே அப்படின்ட்டு பதறீங்க. அவ்வளோ யாரடி நீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறா. இத்தனை வருஷம் பார்த்ததில் புது அவதாரம் எடுத்திருக்கியே, கல்யாணம் ஆனதும் இவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டியா, உனக்குள்ளே இப்படி ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கல்லுக்குள் ஈரமா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. இங்களோ கைக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஓகே தானே அப்படிலாம் கேட்க அட எங்கள் அப்பா சின்ன கைத்துக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக ஆடிட்டு அவ்வளோ இவளை வச்சுக்கிட்டு என்னால் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ண முடியாது. ஏம்மா இந்தா இந்த ரெசிப்டில் இருக்கதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்க அனுப்பிச்சி விட்டுறா. ஸோ நீங்களோ சரி உடனே வாங்கிட்டு வர அப்படின்ட்டு கடை பார்த்து போடி, அடுத்த பேஷண்ட் நீ ஆயிடாத அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எங்கே உங்கள் காதில் விழுகுது. கடன்னு ஓடிடுறீங்க. ஃபார்மசிக்கு நீங்கள் போனதோ அப்பாடா ஹலோ மிஸ்டர் சுகா, இது என் ஃப்ரெண்டு ஹீரா தானே அப்படின்னு கேட்குறா. சுகாவோ என்ன அப்படின்னு பார்க்க ஏன் கேட்குறேன்னா அவள் இந்த மாதிரி பயந்தோ பதட்டப்பட்டோ நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், எதுக்குமே கலங்காதவ. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் ஆனப்போ கூட தன்னோட பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாக இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் அப்படியே ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணவ. ஆனால் இன்றைக்கி சின்ன காயத்துக்கு இப்படி பதறாளே, அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இரா ஸ்பெஷல், அவளை எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, அவள் ஒரு பொக்கிஷம் மாதிரி, அவள் ஒரு அசாதாரணமான பொண்ணு, அவள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல வரேன். ஸோ அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறா. ஷியோர் உங்கள் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறான். அவனுக்கும் புரியும்ல, காரில் உட்காந்ததுலேருந்து நீங்கள் எப்படிலாம் பதறினீங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே வந்திருப்பான். ஸோ அவனுக்கோ எனக்கு தெரியும் அவளுக்கு மனசுக்குள்ளே நான் இருக்கேன், இதுதான் காதலோ, காதல் செய்யும் மாயம் போல் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டுக்கா. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு டேப்லெட்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. மாடியோ உன் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் இல்லைம்மா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி வைக்க. சரிடி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு சுகா பார்க்க அப்படிங்கிறான். இப்போ 2 பேரும் அப்படியே காரில் வர சுகாவோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அம்மாவோ எடுத்ததும் காய்ச்சி மூச்சுன்னு டேய் எங்கடா போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கத்த. மாமா நானும் ஹீரா ஒன்றா தான் வந்துட்டுருக்கோம். அப்படியா சரிடா டைம் ஆச்சுல, கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மா நாங்கள் வந்து கிளம்பிக்கிறோம்மா, நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு வேணாம், டைம் ஆச்சு, சாப்பிட்டு தூங்குங்க. நான் சாப்பிட்டேன்டா, நீங்கள் 2 பேர் வருவீங்களேன்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரிம்மா அப்போ போய் படுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுகா சொல்ல. சரிடா அப்புறம் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், ஒழுங்காக சாப்பிட்டு கிளம்புங்க சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணுறாங்க. இப்போ தான் உங்களுக்கு அந்த ஹனிமூன் ஞாபகமே வருது. ஆத்தி ஹனிமூனா, இதை எப்படி மறந்தேன், ஆகா இப்போ நடந்த கலருபடியில் அதையே மறந்துட்டேனே. எப்படியும் இந்த மாதிரி ஒன்று நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இதை கேன்சல் பண்ணி ஏதாவது சொல்லிட்டு வீட்டுக்காச்சும் போயிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஹனிமூனை கேன்சல் பண்ண முடியாது. ஆக்சுவலி சுகா கூட அதனால தான் அமைதியாக இருக்கான் போல். ஏன்னா அவங்க அம்மா அவன் கையில் அடிபட்டு தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவனும் ஹனிமூன் வரதுக்கு ஓகே சொல்லியிருப்பான். இப்போ அதை நம்ம தடுக்கவும் முடியாது. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வீடு வந்தது. ஸோ நீங்கள் இறங்கிட்டு அவங்களோட பாடிகார்ட்டை போய் இப்போ வந்தது அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிறத இன்னும் 10 நாளுக்குள்ளே சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா நான் வெளியில் போகிறேன், வர்றதுக்கு 10 நாளுக்கு மேலே ஆகும்.
அதனால் நேரில் பார்க்க முடியாதுல்ல, ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மேம் அப்படின்னு நான் சொன்னதும் சரி இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்க அங்கே சுகாவோ யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அவனை அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்டமே இல்லை, இல்லாட்டி கிளம்பி தானே ஆகணும் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் தான் போகிறீங்க. போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்க உங்களுக்கு தேவையான கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இல்லை. என்னடா இது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே சுகாவோ ஃப்ரைடே கிட்ட தான் கால் பேசிகிட்டு இருக்கான். டேய் மச்சான் உன்னை நம்பி தான் விட்டு போகிறேன் கம்பெனியை. மச்சான் உன் கம்பெனியை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, அதெல்லாம் பத்திரமா நான் பார்த்துக்குவேன். நான் சொன்ன மாதிரி போகிற தங்கச்சியோட ஜாலியாக இருக்க ஓகேவா. இங்கே இருக்க நடக்காத பற்றி எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டு வா, உன்னோட ஹனிமூலை என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகே மச்சான் அப்படின்னு பேசிட்டு உள்ளே வரான். அப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ நம்மளும் எடுத்து வைக்கணுமே அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பேக் பண்ணுறான். அவங்கள்ட்ட ஹெல்ப்பே கேட்கல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவனும் அந்த டவல் எடுத்துகிட்டு குளிக்க போகிறான். கையில் அடிபட்டிருக்கு. ட்ரெஸ் எடுத்து வைக்கவே இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, எப்படி குளிப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. அவனே போய் எப்படியோ ஒரு வழியாக கையை வச்சுட்டு குளிச்சுட்டு வர நீங்கள் அவனையே தான் பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்ன தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ட்ரெஸ் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ண ரூம்குள்ளே போகிறான். அவனால் ஷர்ட் போட்டான் பட் ஃபேண்ட்டோ போட முடியல. ஜீன்ஸ் ஃபேனுங்களா டைட்டாக இருக்குது, ஜிப்பு போட அவனால் முடியல. சே அப்படின்ட்டு மறுபடியும் டவல் எடுத்து கட்டிக்கிட்டு அவனும் அப்படியே ஃபேண்ட்டை உருவி கொண்டு அப்படியே போட்டுட்டு பெட் மேலே மறுபடியும் போய் ஒரு லோயர் எடுத்துகிட்டு திரும்பி போய் அதை மாட்டிக்கிட்டு வெளியே வரான். எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா தோணுது. பட் அவராக வாய் வந்து கேட்கல. நீங்களாக போய் பண்ணலான்னாலும் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கேட்காம அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே மாற்றிட்டு கீழே அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து உட்காரான். நீங்களும் பின்னாடி தான் வந்திருப்பீங்க. வந்து பக்கத்தில் அப்படியே உட்காருறீங்க. அவருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீங்களும் சாப்பாடு எடுக்க அவனும் அப்படியே பார்க்குறான். அப்புறமா ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க நீங்களும் அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு சரி ஹெல்ப் தேவையில்ல ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிறாரு அப்படின்ட்டு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்றீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு கார் வெயிட் பண்ணியிருக்கல. ஸோ கிளம்புறீங்க. எங்கே உங்களோட லைஃபை புரட்டி போட்டால் அதே இடத்துக்கு தான் ஹனிமூனுக்கும் போகிறீங்க. சின்னும் அப்படியே ஜஸ்ட்டில் மூஞ்ச பரட்டி அப்படியே கொண்டாந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கிஸ் பண்ண அவரோட கையெல்லாம் அப்படியே அவளோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் டச் பண்ணி அங்கே சீண்ட அவ்வளோ மயங்கி இறங்கி கண்ணை மூடிட்டு அப்படியே அவளும் சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோன நிலையில் இருக்கீங்க. சின்னப்பாவோ அவளே பார்க்குறாரு. அவ்வளோ அப்படியே அவரை கிஸ்ல மயங்கி போய் நின்றுட்டுருக்கா. அவரால் அதுக்கு மேலே தாங்க முடியல. அவரால் இவ எப்படி ஒவ்வொரு டைமும் இவளை நான் நெருங்கும் போது வித்தியாசமாக தெரியுறா, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தெரியுறா அப்படின்னு அப்படியே யோசனையோடையே நைட்டியோ அப்படியே கழட்டி போட இப்போ அவள் ஈர உடம்புல அப்படியே நடங்கிட்டு நிற்க அவரோ அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ண அவளோட முனங்கல் சத்தம் தான் இந்த ரூம் ஃபுல்லாக கேட்குது. சாராவோ அப்படின்ட்டு இருக்கா. அவரும் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக அப்படி டாங்கால ட்ரெஸ் பண்ணி நிக் பண்ண அவ்வளோ சுத்தமாக அவள் கான்சியஸ்லேயே இல்லை. அப்படியே ஃபிங்கரிங் பண்ணிக்கிட்டு அப்படி பார்க்குறாரு. அப்படின்ட்டு அவள் முனங்க அவரோ அப்படியே லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அவரால் முடியல. டக்குன்னு அப்படியே தூக்கிக்கிட்டே போய் பெட்டில் போகிறாரு. அப்படியே சாரா கண்ணை திறந்து பார்க்குறா. அப்புறம் அடுத்த நிமிஷம் அவன் மேலே அப்படியே பாஞ்சு மறுபடியும் அவள் ஹிப்பில் அப்படியே கிஸ் பண்ண அவளுக்கு ஒரு மாதிரி குறுன்னு இருக்குது. ஸோ அவரை அப்படியே தள்ள பார்க்குறா. பட் அதுக்குள்ளே அவர் அப்படியே அந்த இடத்துல அழுத்தி அப்படின்னு கிஸ் பண்ண அவ்வளோதான். அவளால் அவரை தடுக்க முடியல. ஸோ கையால் தடுக்க போனவ இப்போ அழுத்தி அப்படியே அவருக்கு அவ்வளோ வளைஞ்சு கொடுக்குறா. ஸோ கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே லிப்ஸில் பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக பிளட்டே வந்துடுது அப்படிங்கிறா. ஸோ அவரோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி லிப்ஸை பார்த்துட்டு அப்படியே மற்ற இடத்துலலாம் அப்படி உடம்பு ஃபுல்லாக பேலன்ஸ் இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஃபுல்லோ அப்படின்ட்டு உணங்கிக்கிட்டே இருக்கா. சரா டெய்லி இப்படி நீ மட்டும் புதுசாக தெரியுற அப்படின்ட்டு இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கவுட் பண்ண அப்படின்ட்டு அவ்வளோ மூன் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் சாரா 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 அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்கா. அவ்வளோ ஐ லவ் யூ ஜின் அப்படிங்கிறா. அப்படி கிறக்கமா அவரோ ஏதோ பொறுமையாக பண்ணலான்னா சண்டால சிரிக்கி இவ விட்டா தானேங்கிற மாதிரி சாரா லவ் சொன்னதும் அவருக்கு ஃபோர்ஸ் அதிகமாகுது. அவரோ அப்படியே சரணாகதி அடைஞ்ச மாதிரி ஐ லவ் யூ சாரா அப்படிங்கிறாரு. இங்கே அதை காதில் வாங்கின சாராவுக்கோ என்ன இப்போ என்ன சொன்னார் கேட்டது நிஜமா அப்படின்னு இருக்கு அவளுக்கு. ஸோ இது வரைக்கும் லவ்வே சொல்லாத பர்சன். ஸோ டக்குன்னு
அவ்வளோ சின்ன அப்படியே புரட்டி போட்டு இப்போ அவன் மேலே 2 பக்கம் கால் போட்டு அவள் உட்காந்துருக்கா. சின்ன அப்படியே பார்க்க, இப்போ இப்போ என்ன சொன்னீங்க? அவரோ அப்படியே அந்த நிலமையிலேயே அப்படியே ஹிப்பை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சாரா அப்படிங்கிறாரு. அவ்வளோ செகண்ட் டைம் இந்த வார்த்தையை கேட்குறேன் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் அவர் மேலே என்ன சொல்கிறது, அந்த தயக்கம் இதெல்லாம் போய் உரிமையோட என் புருஷன் அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே இப்போது அவளோட வேலையை பார்க்க அவள் ரைட் பண்ணுறா. ஸோ அப்படியே அவர் கழுத்தில் லவ் யூ லவ் யூ அப்படின்ட்டு அவன் ஃபோன் பண்ணிட்டே அப்படியே லவ் யூ சொல்லிட்டே கிஸ் பண்ண அவளோட அப்படியே ஜஸ்ட் முன்ன பின்ன போய் வருது. ஸோ அவ்வளோதான், சின்ன அந்த இடத்துல விழுந்துட்டாரு. ஸோ அப்படியே ஃபேஸை வச்சுட்டு ஒரு கையால் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படியே சக் பண்ண அவளுக்கும் அப்படியே ஹெவன் ஃபீல், அவருக்கும் அதே ஃபீல் தான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் லவ்வில் காலஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஏக்கம் லவ்வை அவர் இப்படி வாய்மொழியாக சொன்னதே கிடையாது. சாராவுக்கோ அப்படியே என்ன சொல்கிறது, என்னோட புருஷன் என்னோட இது மொத்தம் சந்தோஷமாக இருக்கா. அவ்வளோ ஒரு ஹாப்பியோட அவரோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்நாளே இத்தனை வாட்டி வந்துட்டு அவரோட ஒன்றா இருந்து குழந்தையே பெற்றாலும் இந்த அளவுக்கு ஹாப்பியாக வந்து அவள் இருந்ததில்லை. மனசில் ஏதோ ஒரு பாரத்தோட அப்படியே வலியோட அது மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருந்திருப்பாள். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மேன் ஹேண்டலிங் பண்ணுற பர்சன் தான், ரொம்ப ரூடாக தான் நடந்துக்குவார் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ தான் சாஃப்டாக, அதுவும் இல்லாமல் அந்த லவ்ங்கிற விஷயம் அவளுக்குள்ளே போய் ஏதோ ஒரு மேஜிக்கை உருவாக்க அவளால் முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு லவ் யூன்னு பல தடவை அவர் சொன்ன ஒரு லவ் யூக்கு இவள் பல லவ் யூ சொல்லி, ஏன்னா அவர் மேலே அவளுக்கும் லவ் இருந்திருக்குள்ள, அவ்வளோ லவ்வையும் அடக்கி வச்சுட்டு தான் கோவமாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா. ஏன்னா அவர் அப்படி முரட்டுத்தனமாக நடந்துக்கும் போது அவ்வளோ என்ன தான் பண்ணுவா பாவம். ஒரு பொண்ணாக அவளுக்கும் சில பல ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதனால் அப்படியே இருந்திருப்பா. இப்போது அவரே அதை சொன்னதும் அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி. அதுலேயும் அவருக்கோ இத்தனை நாள் வரைக்கும் அவராக தான் எல்லாத்தையும் வந்து இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணின்னு எல்லாத்தையுமே ஒரு ரூடாக அவரே தான் முன்னாடி செஞ்சுருப்பார். ஒரு கிஸ்ஸு கூட அவளாக வந்து பண்ணியிருக்கவே மாட்டா. ஸோ இப்போ அவருக்கு அதுக்கு மேலே இருக்க என் பொண்டாட்டி எதுவுமே பண்ண மாட்டா, என்னை பார்த்தாலே விரிச்சுக்கிட்டு ஓடுவா. ஆனால் இப்போலாம் என்னால் முடியல. இவ சொன்னது இவ செய்கிறது எனக்கு எப்படி இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குது. சரா சரா ஹெவனை காட்டுறடி, எனக்கு இப்படி தான் நீ இருக்கணும்னு நினச்சேன், இப்படிலாம் இருக்கடி வியூ பொண்டாட்டி அப்படின்ட்டு அவரும் அவரை மீறி அப்படியே எதோ புலம்பிகிட்ருக்காரு. இங்கே அவள் காதில் எதுவுமே விழலை, அவள் ஒரு மோன நிலையில். ஸோ இப்படி 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்குள்ள நீ உனக்குள்ள நான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா இருக்கும் போது படபடன்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. அப்பயும் 2 பேர் காதுலேயே அது விழுகல, பிகாஸ் 2 பேர் இருக்கிற நிலமையே வேறு மாதிரி இல்லை. ஸோ ஒருத்தர் அப்படி கட்டி தழுவி கிஸ் பண்ணிட்டு அந்த பெட்டில் அப்படியே உருண்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா மறுபடியும் படபடன்னு கதவு தட்டுற சவுண்ட் மறுபடியும் கேட்குது. ஃபஸ்ட்டு இது காதில் வாங்கிறது என்னமோ ஜின்னு தான், இப்போவும் அலாட்டாக இருக்கிற வரல. ஸோ டக்குன்னு சவுண்டு கேட்கவும் ஒரு நிமிஷம் என்ன கதவு தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் அந்த சவுண்டு அதிகமாகுது. கதவு தட்டுற சவுண்ட் கொஞ்சம் வேகமாக்க ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு டக்குன்னு அப்படியே சாராவை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே கொண்டு போய் நீ ரெஃப்ரெஷ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவருமே வந்துட்டு டக்குன்னு ஒரு டவல் எடுத்து அப்படியே மேலே ராப் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து அவர் கதவை திறந்தாரு என்னன்னு தெரியல, ஆனால் வெளியிலேருந்து கடன்னு கன் ஷூட் ஆகுற சவுண்ட் கேட்குது. உலக சாராக்கோ பதறுது. என்னாச்சு, என்னங்க அப்படின்னு உள்ளேருந்து கூப்பிட்டு பார்க்குறா. சவுண்டே இல்லை. ஜின் அப்படின்னு அப்பயும் கத்துறா, எந்த சத்தமும் இல்லை. ஸோ அவ்வளோ படபடன்னு இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கடன்னு வெளியே ஓடி வரா. ஓடி வந்தவளோ அப்படியே பார்த்த காட்சியில் அவ்வளோதான், பிகாஸ் அவளோட உயிரே அப்படியே ரத்த கலரியாக விழுந்து கிடக்குது. அதை பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். அதை பார்த்த மயக்கத்திலேயே அவளும் அந்த இடத்துல மயங்கி விழுறா. இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டாக பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.